Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் செய்தியின் எதிரொலியாக சேலம் ஜாகீர் அம்மாபாளையத்தில் அமைச்சர்கள் கலந்து கொள்ளவிருந்த சாயப்பட்டறைகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஒத்திவைக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், சொல்லுங்க, தொடர்ச்சியாக நம் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் சேலம் ஜாகீர் அம்மாபாளையத்தில் அமையவிருக்கும் அந்த சாயப்பட்டறை தொடர்பான பல்வேறு செய்திகள் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த நிலையில் இன்று அந்த சாயப்பட்டறைகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுவதாக இருந்தது. தற்சமயம் அடிக்கல் நாட்டு விழா ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல். விவரங்கள் என்ன, விரிவா நீங்க வழங்கலாம். வணக்கம் ரம்யா. சேலம் ஜாகீர் அம்மாபாளையம் டால்மியா போர்டு காலனி பகுதியில், அதாவது இது மாநகராட்சியின் முதலாவது வார்டு ஆகும். இந்த பகுதியில் 888 கோடி ரூபாய் செலவில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு மக்கள் அதிக அளவில் ஆதரவை தெரிவித்து வந்தனர். காரணம் என்னவென்றால், ஜவுளி பூங்கா என்றால் அதில் சாயப்பட்டறைகள் இடம்பெறாது, அது தங்களுடைய இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அந்த பகுதி வளர்ச்சி அடையும் என நம்பியிருந்தனர். ஆனால் கடைசி கட்டமாக 200 கோடி ரூபாய் மதிப்பில் 55 சாயப்பட்டறைகள் அமைக்கப்படுவதாக மாநில அரசும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. இந்த அறிவிப்பு அந்த பகுதி மக்கள் மத்தியில் பேரிடியாக அமைந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், வெள்ளக்கல்பட்டி, செட்டிச்சாவடி, கருப்பூர், கொல்லப்பட்டி, மூங்கில்பாடி, வெள்ளாளப்பட்டி, தேக்கம்பட்டி, செங்கரடு, வட்டக்காடு, சங்கீதப்பட்டி, மாமாங்கம், நரசோதிப்பட்டி, ரெட்டிப்பட்டி, மல்லமுப்பம்பட்டி, சர்க்கார் கொல்லப்பட்டி, ஐயம்பெருமான்பட்டி, தலவாய்ப்பட்டி, சேலத்தான்பட்டி, கொண்டப்பநாயக்கன்பட்டி, மாங்குப்பை, சாமிநாயக்கன்பட்டி, நெருங்கிப்பட்டி, மோட்டூர், ஐயக்கவுண்டம்பட்டி, சோளம்பள்ளம், சூரமங்கலம், அம்மாபாளையம், ரெட்டியூர், அழகாபுரம், திருவாக்கவுண்டனூர், சிவதாபுரம், பாகல்பட்டி உட்பட 40க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாயப்பட்டறைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்க துவங்கினர். இதற்கான முதல் கட்டமாக அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் உள்ளூர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனிடமும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடமும் தங்களின் கோரிக்கை குறித்து மனுக்களை வழங்கினர். ஆனால் யாருமே இதற்கு குறித்து நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் உள்ள, அதாவது குறிப்பாக சாயப்பட்டறை துவங்க உள்ள பகுதியில் கருப்பு கொடி ஏற்றியும் பிளக்ஸ் போர்டு வைத்தனர். ஆனால் மாவட்ட வருவாய்த்துறையினர் போலீஸ் பாதுகாப்புடன் அதிரடியாக அவற்றை அகற்றினர். இது அந்த போராட்டக்காரர்களின் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சி மட்டுமே செய்தியாகவும் செய்தி தொகுப்பாக வெளியிட்டு வந்தது. அதன் எதிரொலியாக இன்று துவக்க விழா நடக்கவிருந்தது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், தொழில்துறை அமைச்சர் ராஜா மற்றும் கதர்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு அந்த பகுதி மக்கள் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக நேற்று மதியம் முதல் அந்த பகுதியில் உள்ள 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடுகள் மற்றும் கடைகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். அது மட்டுமின்றி இந்த திட்டம் வேண்டாம் என பல இடங்களில் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டன. மேலும் இந்த திட்டத்தை எதிர்ப்பை மீறி வந்தால் நாங்கள் முற்றுகையிடுவோம், கருப்பு கொடி ஏற்றி எங்களை எதிர்ப்பை தெரிவிப்போம் என அறிவித்திருந்தனர். இதன் காரணமாக இன்று நடக்கவிருந்த விழாவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாயப்பட்டறை உரிமையாளர்கள் இந்த திட்டத்தினால் எந்த விதமான கேடும் ஏற்படாது என தெரிவித்தனர். ஆனால் அவர்களின் அந்த விளக்கத்தை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இதன் காரணமாக அந்த பகுதியில் தொடர்ந்து போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விழா ஒத்திவைக்கப்பட்டாலும் நாங்கள் போராட்டத்தில் தொடர்வோம் என அறிவித்துள்ளனர். இதனால் இன்று காலை 10 மணி அளவில் அந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்டோர் கூடி அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தபால் மூலம் தங்களின் கோரிக்கையை அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவிக்கின்றனர். ரம்யா, சேலம் ஜாகீர் அம்மாபாளையத்தில் அமைச்சர்கள் கலந்து கொள்ளவிருந்த சாயப்பட்டறைகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். Omax, Vest and Briefs.